Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன் பொளிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம எடுத்துருக்க ஒரு பெரிய வவ்வால் மீனை க்ளீன் பண்ணி இதே மாதிரி கீறிடலாம். ஒரு பிளேட்ல 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டை ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன் மேல ஃபுல்லா அப்ளை பண்ணிடலாம். ரெண்டு சைடும் நல்லா தடவணும்னா இப்போ மீனுக்குள்ளேயும் நல்லா தடவிடலாம். இது நல்லா மேரினேட் பண்ணோன்னு 3 hours ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மீன் இதில் வச்சு குக் பண்ணிடலாம். ஒரு 15 minutes கழிச்சு ரெண்டு சைடும் நல்லா வெந்தோன்னு இப்போ எடுத்துடலாம். அதே கடாயில் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட 6 நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இதோட 3 நறுக்குன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதனால மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்திருக்க வாழை இலையை இந்த ஸ்டீம்ல காட்டி மைல்டா சூடு பண்ணி எடுத்துடலாம். இதோட 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி 3 minutes கழிச்சு இறக்கிடலாம். மைல்டாக சூடு பண்ணி வச்சிருக்க வாழையில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை மீன் சைஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம்.
நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க மசாலா மேலே நம்ம வறுத்து வச்சிருக்க மீன் ப்ளேஸ் பண்ணிடலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ இந்த வாழை இலையை நீட்டாக மடித்து கட்டிடலாம். ஒரு தவால நம்ம வாழை இலையில கட்டி வச்சிருக்க மீனை பிளேஸ் பண்ணிடலாம். ஒரு சைடையும் 6 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சது ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.